ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். குழந்தைங்களுக்கு இப்போ வெயில்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா? மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க ஃப்ரூட்ஸு, சாலட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சியா சீட்ஸ் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஹாஃப் ஸ்பூன் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து சோக் பண்ணி நைட் சோக் பண்ணி கொஞ்சோன்னு ஒரு 2 ml வாட்டரில் நீங்கள் சோக் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து அதை போர் பண்ணி விட்டிங்கன்னா குழந்தைங்க குடிக்கும் போது அதை குடிச்சுப்பாங்க. அதில் omega 3 ஹிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த வெயிலோட தாக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் வெள்ளரி அந்த மாதிரி கொடுக்கலாம். வெள்ளரிலாம் மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி கலர்ஃபுல்லாக இருக்குது, கடையில் இருக்க ஃபுட்டு அந்த மாதிரி தானே சாப்பிட்றாங்க இல்லையா? வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கட் பண்ணி ஸ்லைஸாக பண்ணி அவங்களுக்கு டிசைனாக ஒரு டால் மாதிரி பண்ணி அதில் ஒரு சில்லி பவுடர், லைட்டாக சால்ட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி லெமன் அதில் போர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களோட மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணி ஃபுட்டை கொடுத்தாங்களே அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி லோ கார்ப்ஸ் ஐட்டம்ஸாக கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா அபோவ் 30 to 40க்கு மேலே அதிகமாக போயிட்டாலே அவங்களுக்கு நிறையா இப்போ இருக்க காலகட்டத்தில் கேன்சர்ஸ் நிறையா இது வந்து குழந்தைங்கள நிறையா தாக்குது இல்லையா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போயே குழந்தைங்களுக்கு கலோரி டெஃபிசிட்ஸான ஃபுட்ஸை கொடுக்குறதுல எந்த தப்புமே கிடையாது. அது லைஃப் லாங் அவங்களுக்கான ஒரு இதாகவும் இருக்கும், அவங்க ஒரு ஒபீடியண்ட்டாகவும் இருக்கும், டிசிப்ளின்ஸாக இருக்கும், அவங்க ஸ்ட்ரென்த் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களோட ஜென்ரேஷன் அவங்க வந்து ஒரு நல்வழியில் வளர்க்குறதுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து நம்மளே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளே 30 to 40 ரேஞ்சஸ்க்கு மேலே போயிட்டாலே நமக்கு நிறையா ஒரு போன் டெஃபிஷியன்சி எல்லா ஒரு விட்டமின்ஸானும் அதிகமாக குறைபாடுனால நிறையா இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே அதில் தான் சஃபர் ஆகணும். ஈஸியாக ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாமே வருது. ஸோ குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நல்ல ஃபுட்ஸை கொடுங்க, நல்லா என்ஜாயபுளாக பண்ணுங்கள். 4 இடத்துக்கு நேச்சுரலான ஏரியாஸ்க்கு அதிகமாக கூட்டிகிட்டு போங்க. செலவு அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு குழந்தைங்கள வந்து நம்ம உள்ளேயே டம்ப் பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்களோட பிரெயின் பூஸ்டப். ஏன்னா இப்போ இருக்க ஜென்செட் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து நேச்சுரல்ஸ் அட்ராஸ் ஈஸியாக அவங்களால கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி நேச்சரான ஏரியாஸ் கூப்பிட்டு போங்க. வெயில தாக்கம் குறைக்கணும்னா நல்லா தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. டெய்லி ஃபுட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. ஈவினிங்ஸ் வந்து நைட்டு டின்னர் மோஸ்ட்லி 7 o'clock டின்னரை வந்து குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் முடிச்சுங்க ஈஸியாக. நைட்டு 7 மணிக்கு மேலே எந்த ஃபுட்டுமே நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மீறி குழந்தைங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு பால் கொடுக்கலாம். 1 லிட்டர் ஒரு 500 ml பால் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்கள மோஸ்ட்லி கவனிங்க. நம்ம குழந்தைங்க தான் நமக்கு லைஃப், மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டான ஒபீடியன்ஸ் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும், எந்த வழியில் இன்டேக் பண்ணணும் எல்லாமே நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரை அவங்க வந்து ஈஸியாக அவங்களா லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும், அவங்களோட குழந்தைங்களுக்கு ப்ளஸ் ஃப்யூச்சர்ஸ்க்குமே லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி கோகோனட் வாட்டர் எடுத்துக்கோங்க, சியா சீட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வெயில் தாக்கத்துக்கு கூழ் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு, கம்மங்கூழ், கேப்பக்கூழ். அந்த காலத்தில் இருக்க ஜென்ரேஷன்லாம் எப்படி 110 வரைக்கும் எப்படி அவங்களால வாழ முடிஞ்சுச்சு? மோஸ்ட்லி அவங்க வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கலையே. அவங்க வந்து ப்ரோட்டீன்ஸ் விதமாக பார்த்து நம்ம இப்போ தான் ஃபுட் சார்ட்டு, டயட்டு, ஜிம்மு அது இதுன்னு நம்மளாம் தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி என்ன ஃபுல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கூடிய இன்டேக்குடைய ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, ப்ளஸ் நம்ம எந்த லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறோம்னு தான். மோஸ்ட்லி இப்போ இருக்க மாடரேட் லெவலில் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி ஃபுட்டில் வந்து நம்ம கொஞ்சம் டெஃபிஷியன்சி நல்ல ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்டில் நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃபுட்டு எங்கே இருக்குன்னா 80% தான் ஃபுட்டு, 20% தான் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்லாம் என்னை பொறுத்தளவுக்கு. மோஸ்ட்லி கிச்சனில் தான் எல்லாமே இருக்குது. எல்லா தாய்மார்களும் குழந்தைங்களுக்கு கிச்சனில் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. மோஸ்ட்லி நல்ல ஃபுட்ஸு நல்லதாக தேடி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாத்துலேயும் கெமிக்கல் வந்துருச்சு, எதையுமே நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இருந்தாலுமே அதுலேயுமே குழந்தைங்களுக்கு பாய்சன் இல்லாததாக தேடி கொடுக்கலாமே. நன்றி. நிறையா தண்ணீர் குடிக்கணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும், நொங்கு சாப்பிடணும், இளநீர் சாப்பிடணும். நம்ம வெயில பிள்ளைங்களெல்லாம் விளையாட விடாமல் கொஞ்சம் நிழலே விளையாட பார்த்துக்கணும். நிறைய மரங்கள் வளர்க்கணும். மெயினாக ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுக்கணும். மரங்களை வெட்டுறதுனால இப்போ நிறைய மலைகள் குறையுது, காற்று தூசு போடுது, நிறைய வண்டி போக்குவரத்துக்குனால நிறைய இதாகுது. மற்றபடி வெயில் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடத்தான் தெரியுது, குறைய மாட்டேங்குது. வெயிலை வந்து தவிர்க்கிறதுனா மரங்கள் அதிகமாக்கிற மாரி. மற்றபடி எப்படி தவிர்க்க முடியுதுன்னு தெரியல, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கூட தான் செய்யுதை தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள் அதிகமாக கூடுற போது போக்குவரத்து அதிகமாகுது, மாசுபடுது, எல்லாமே வந்து இதாகுது இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. வெயில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. இது வந்து நீண்ட கால தீர்வுக்கு அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னெடுக்கணும். இது வந்து நீண்ட கால தீர்வு செய்யவில்லை. தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமான ஒரு
என்ன சொல்கிறதுன்னா மக்களுக்கான அரசாங்கமே கிடையாது இது வரைக்கும். அப்படி ஒரு அடிப்படையான மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா வெயில் மழை இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு உள்ள தீர்வுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. அடிப்படையில் வந்து எல்லாம் மாறணும். அடிப்படை மாறினா தான் அதுக்கு இந்த அரசு வந்து அப்படிப்பட்ட அரசு அமையிற அதுக்கு மக்கள் வந்து அடிப்படையில் மக்களுக்கு அந்த மாற்றம் உருவாகணும். அப்படின்னா தான் இது நடக்கும். இல்லைன்னா நம்ம பேசலாம், நீங்கள் கேட்கலாம், அது போயிட்டே தான் இருக்கும். மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்குது, ஆனால் அரசாங்கங்கள் அப்படி ஒரு ஆள் வந்து அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும். மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன் இது நடக்குது, இது ஏன் ஏதாவது செய்யலாம், எப்படி ஏன் சரியாகணுமா, எல்லாமே சரியாகுது. ஆனால் வந்து என்னென்னா இப்போ உள்ள அரசாங்கங்களோ இப்போ உள்ள இதெல்லாம் எல்லாமே வந்து இலவச திட்டங்கள் கொடுக்குற அரசாங்கம். இது நிகழ்த்தவே முடியாத மாற்றத்தை. அப்படி ஒரு மாற்றம் நிகழ வரும். இப்போ முன்னோட வெயில் இப்போ அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட்லி மார்னிங் வந்து ரொம்ப வெளியே வராதீங்க. ஒரு ஈவினிங் டைம் இந்த டயத்தில் வெளியே வாங்க. தண்ணி நல்லா குடிங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, அதனால ரொம்ப பாதிப்பு வருது. எப்படி சொல்கிறது, இந்த குடல்ல கல்லுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஸ்கின் அலர்ஜி என்னென்னமோ சொல்கிறாங்க. தண்ணி குடிங்க. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுங்க, தண்ணி அதிகமாக கொடுங்க. பாட்டிலில் ஸ்கூலுக்கு போகும்போது அதில் ஏதாவது அவங்களுக்கு எனர்ஜி ஏதாவது கொடுத்து விடுங்க. ப்ளஸ் வந்து வீட்டில் சொல்லி கொடுங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ மரம்லாம் எங்கேயுமே இல்லை. இருந்தாலுமே எல்லாமே வெட்டிடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி மரம் இல்லை. அதுவே நம்மளுக்கு பெரிய இதுவாகவே இருக்கும். படுத்த பேர் எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க. காற்று மரம் இருந்தாலும் இப்போ காற்றும் அடிக்க மாட்டேது. அதுவே ஒன்றுமே சொல்கிற இப்போ என்ன சொல்கிறேனே தெரில. தண்ணி நல்லா குடிங்க. என்னோட கருத்து அதுதான். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி அதிகமாக குடிக்கணும். ரெண்டாவது குழந்தைகளுக்குலாம் அந்த கெமிக்கல் ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த பழங்கள் இந்த மாதிரி நிறையா சாப்பிடணும். இளநீர் குடிக்கலாம். ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். வெயில் அதிகமாக சுத்தாமல் தான் நல்லது. அதாவது நிலப்பரப்பை விட நம்ம கடல் பரப்பு, அதாவது தண்ணி பரப்பு அதிகமாக உள்ளது. அதனால் உங்களுக்கு வந்து தட்பவெப்ப நிலைகள் வந்து மாறி மாறி பருவ சூழ்நிலைகள் மாறி மாறி வருது. அது வந்து இந்த சூரியன் வந்து உங்களுக்கு சுற்றும் போது அது ஒரே நேர்கோட்டில் வர்றதில்லை. பல கோணங்களில் அது மாறி மாறி வரும்போது அதனுடைய வெப்பநிலை வந்து கூடுது, கூடவும் செய்யுது, குறைவும் செய்யுது. அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்? அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வந்து இயற்கை அமைப்புகளில் பசுமைகள் நிறைந்த, அதாவது மரம், செடி, கொடிகள், நிழல்கள் இதெல்லாம் பெரும்பாலும் வெயிலுக்கு இளைப்பாறலாம். அதிக வெயிலுக்குள்ளே போகக்கூடாது. எனக்கெல்லாம் இப்போ இந்த மரு வந்திருக்கு. இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் இந்த பெரியாஸ்பத்திரியில். வெயில் அது வந்து இப்படி தான் இந்த சீதோஷ நிலைகளில் தான் இப்படி கிளைமேட்டில் மாறி இந்த நோய்கள்லாம் வருது. ஆமாம். அதனால் இதில் தற்காத்துக்கணும்னா நம்ம நம்ம குடிக்கிற பானங்கள் அருந்துறதெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியானதவே சாப்பிட்ணும், அருந்தணும்.